Hi students, welcome to my channel. So இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இங்கிலீஷ் அரையாண்டு தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். நான் தமிழுக்கு போட்ட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இதுவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தமிழுக்கு 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஒரு 60லேருந்து 70-80 மார்க் வரைக்குமே எடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் அந்த 3 கொஸ்டின்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுற இந்த கொஸ்டின் பேப்பரோட எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அந்த 3 கொஸ்டினை படித்தாலும் உங்களால் 80 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் 100க்கு. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் எதாவது கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 9th இருக்கலாம், மார்க் தேவையில்லாமல் இருக்கலாம். பட் 10th உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 10th அதிக மார்க் எடுக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சேனலில் இந்த வீடியோ போடுவேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கையோட. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன் வேலை வந்து நீங்கள் புக் பேக்கில் உள்ள அந்த சினானிம்ஸ் ஆனிம்ஸை படித்தாவே போதும், 6 அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ரோ செக்ஷனுக்கு முன்னாடியும் சினானிம்ஸ் அண்ட் ஆனிம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். அதை படிங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு, சிலபிஃபிகேஷன், அப்ரிவேஷன்ஸ், அக்ரைம்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஒன் வேர்டை பொறுத்தவரை 14 கண்டிப்பாக எல்லோரும் 10க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸு. நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரோ செக்ஷனில் பாருங்கள் என்னென்ன கொஷின் அதுக்கான ஆன்சருமே பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு அப்ரிசியேஷன் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, பேராகிராஃப் என்ன கேட்டிருக்காங்க, போயம் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்டு கண்டிப்பாக இதுக்கு அடுத்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீ மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோட் மேப்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்சரோடே பார்த்துக்கலாம் கொஷின் பேப்பர். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சரோடு அப்லோட் பண்ண சொன்னீங்க. ஸோ அதனால தான் சின்ன கொஷின்ஸ் பேராகிராஃப்க்குலாம் ஆன்சர் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் தனியாக தான் கொடுக்கணும், இதிலே காமிக்க முடியாது. பட் சின்ன கொஷின்ஸ் 1 வேர்டு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி சின்ன 1 லைன் ஆன்சர் அதெல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ சிமிலி லாஸ்ட்லாம் பாருங்கள், ஆஸ் லைக் இது வந்துச்சுனாவே சிமிலின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர், ஒரு சில 1 வேர்டு கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். ஸ்பாட் எரர்லாம் எது ரைட்டு தப்பு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அந்த கொஷின் பேப்பரில். ஸோ பாருங்கள். வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவேன். பட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பட் மாடல் கொஷின் நான் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பேராகிராஃப்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சம்மரி நோட்ஸ் மேக்கிங் இதெல்லாம் எப்படி எழுதணும்னு நான் 10th வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நான் 9th தனியாக போடலை, ஏன்னா 10th 9th எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ அதை வந்து பார்த்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, ஐ திங்க் எல்லாருமே நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல நினச்சேன், உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சாலும் தெரிலாட்டியும் ப்ளீஸ் அட்டன் பண்ணி வைங்க எல்லாத்தையுமே. எப்படி தெரியலாட்டி எப்படி அட்டன் பண்ணணும், சும்மா கொஷின் எழுதி வச்சுட்டு அது சம்மந்தப்பட்டது எதாவது எழுதி வைங்க. ஏன்னா அட்டன் பண்ணி நீங்கள் இப்போவே எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பழகிட்டீங்கன்னா தான் நீங்கள் 10th வரையில் உங்களுக்கான ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே ரைட்னா பரவாயில்ல, நீங்கள் மார்க் வந்து பாஸ் பண்ணலாம். இல்லை தப்புனா என்ன பண்ணுறது, அப்போ மார்க்கு குறையும். நீங்கள் வேறு ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே ஒரு 2 மார்க் 1 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அட்டனே பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க பாஸ் கூட பண்ண முடியாது. எழுதுனதுக்கும் தப்பாக இருக்க பட்சத்தில் மார்க் தான் போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதுனது ரைட்டாக இருந்தால் சரி தப்பாக இருந்தால் சரி மோஸ்ட்லி எல்லா கொஷினையும் 90% மேலே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10% டைம் இல்லாமல் விட்டுட்டேன், அட்டன் பண்ண முடியலை, இல்லைனாலும் அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு ஒரு 50% எழுதிட்டு 50 பாதி எழுதிட்டு பாதி அட்டன் பண்ணாமல் வந்தால் அது ரொம்ப தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் சொல்ல நினச்சேன். கொஷின் பேப்பர் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் போல இருக்கும், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.